திருமாவளவன் மட்டும் இந்த ஆட்சியில் அவர் கண்டினியூ பண்ணுவார், அதிகாரத்தில் பங்கு பெறுவார். ரொம்ப மேஜரான கான்ஃபரன்டேஷன் எப்போ வரும்னா 29 தேர்தலுக்கு முன்னாடி தான். கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே எப்போ வந்து ரியல் பிரச்சனைகள் வரும்னா தாவேக்கா தனக்குன்னு ஒரு சொந்த மெஜாரிட்டியை உருவாக்கும் பொழுது தான் வரும் அது. ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் எல்லாருக்கும் வேண்டிய ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறாரு. மற்றவங்க அப்படி நினைக்கிறத நம்ம தடுக்க முடியாது இல்ல. மரிய வில்சன் பான் கிறிஸ்டியன் சொல்றாரு அசம்பிளியில. அவருக்கு அந்த பெருமிதம் எப்படி வருது அங்க ஆக்சுவலா? ஜோசப் விஜய் அப்படி இல்லைன்னா கூட மரிய வில்சன் மனசுல என்ன இருக்கு? பார்ட்டி ஃபண்டு நீங்க பேசுறாங்கல்ல தாவேக்கா, அது நீங்களும் தானே வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, 4% 3% வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்றாரு. ஆனால் நாளைக்கு யாராவது தாவேக்கால உண்மையிலேயே யாராவது கேஸ் போட்டு நீங்க வந்து வாங்க, நீங்க காமிங்க, ஆதாரம் இருக்கா காமிங்கன்னு போனாங்கன்னா அப்ப இவர் என்ன முடிவுல போவாரு தெரியாது. அண்ணாமலை வந்து சொல்றாருன்னா இதை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் ரூல் அவுட் பண்ணிட்டு போக முடியாது. 4% வந்து அமைச்சர்கள் கமிஷன் கேட்கறாங்கன்னு அண்ணாமலை குற்றச்சாட்டை தாவேக்கா உண்மையிலேயே அது பொய்ன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, நீங்க தைரியம் இருந்தா சவால் விடுறோம், யாருன்னு சொல்லுங்க, பேரை சொல்லுங்க, நாங்க வந்து இப்போ உங்களை வந்து நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம்னு தாவேக்கா சொல்லணுங்க. பாலியல் குற்றம், சட்டம் ஒழுங்கு மோசமா போச்சு, காவல் மரணம், கடன் வாங்கிட்டாங்க, கடன் நீங்க மட்டும் 1,27,000 கோடி எப்படி கடன் வாங்கினீங்க? இப்போ எல்லாம் வந்து இந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ணி திமுக செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் பின்னாடி தள்ளி இந்த நெரேட்டிவ் பூதாகரமா முன்னாடி நிறுத்தி ஒரு வழியா பண்ணிட்டு இப்போ வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களும் ஆட்சியில் நடக்குது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நன்மதிப்பு வந்து பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு சில இடங்களில் வந்து கேள்விக்குறியாகி இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மாநாட்டுன்ற ஒரு மாநாட்டை வந்து தாவேக்கா அரசு நடத்துறாரு, தாவேக்கா ஆதரவோட நடத்துறாரு. அதுக்கு ஒரு பெரிய வந்து ஆரவாரத்தை தாவேக்காவும் கொடுக்குது. திருமாவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? திருமாவளவன் மட்டும் இந்த ஆட்சியில் அவர் கண்டினியூ பண்ணுவார், அதிகாரத்தில் பங்கு பெறுவார். ரொம்ப மேஜரான கான்ஃபரன்டேஷன் எப்போ வரும்னா 29 தேர்தலுக்கு முன்னாடி தான் வரும். அதுக்குள்ளே இவங்க இடைத்தேர்தலில் தனக்கான ஒரு மெஜாரிட்டி அவங்க சேர்த்துட்டாங்கன்னா தாவேக்கா கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது வந்து மத்திய அரசோட கொஞ்சம் நல்ல இணக்கமாக இருந்து நிதிகள்லாம் வாங்கி நல்ல சாதனை பண்ண. ஏன்னா தாவேக்காவுக்கு இந்த வாட்டி கிடைச்ச ஓட்டுன்றது ஒரு மாற்றத்துக்காக கிடைச்ச ஓட்டு. ஒரு 20% அவங்க ரசிகர்கள் போட்டால் கூட, அவங்க ஆதரவாளர்கள் போட்டால் கூட, ஒரு மீதி 15% ஒரு மாற்றத்துக்கான ஓட்டு. அதிமுக திமுக பிடிக்காதவங்க ஓட்டு. அந்த ஓட்டை நீங்கள் தக்க வைக்கணும்னா செயல்பாடுகளில் பளிர்ந்து இருக்கணும், நல்ல சாதனைகள் பண்ணால் தான் போடுவாங்க, இல்லாட்டி போட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு என்னென்னா சாதனைகள் பண்ணுறதுக்கு நிதி வேணும்னா மத்திய அரசு அனுசரித்து போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட்டணி கட்சிகளை வச்சுட்டு மத்திய அரசோட ரொம்ப நெருக்கமாக போக முடியாது, போனால் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கொஞ்ச நாள் ஆகும். இந்த இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வந்ததுன்னா கொஞ்ச நாளில் கூட்டணி கட்சிகளை பற்றி கவலைப்படாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது அந்த கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை காங்கிரஸ் கொஞ்ச நாள் இருப்பாங்க, காங்கிரஸ் கூட 29க்கு முன்னாடி எவ்வளோ தூரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவோட நீங்கள் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்தில் போனீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் சில போது வந்து மக்கள் விரோதமான விஷயங்கள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கூட்டணி கட்சிகளே கூட கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போவே சிபிஐ சிபிஎம்லாம் பல விஷயங்களை கேள்வி கேட்கறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து டீலிமிட்டேஷன்லேயே வந்து சிபிஐ வந்து ஒரு முரண்பாடான. ஆமாம், அதனால் வந்து அவங்களாம் கேள்வி கேட்கறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட கேள்வி கேட்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அப்படி இருக்கும்பொழுது வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே எப்போ வந்து ரியல் பிரச்சனைகள் வரும்னா தாவேக்கா தனக்குன்னு ஒரு சொந்த மெஜாரிட்டியை உருவாக்கும் பொழுது தான் வரும். அது இன்னொரு 6-7 மாதம் அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். அதுவரையே வந்து அதுவரையே வந்து இவங்க வந்து விசிகா வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் வந்து அவங்களோட லாங் இப்போ ஒரு நீண்ட நாள் கனவு இப்போ அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. மேஜரான ஒரு சுச்சுவேஷன், ஒரு டிஃபரன்ஸ் வரும்போது வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாச்சு. இந்த சட்டமன்றம் கூடுறப்போ வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முன்முயற்சிகளை வன்னிய அரசு எடுத்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தாவேக்கா அமைச்சரவைக்குள்ளே விசிகா வந்தோடனே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. விசிகா வட்டாரங்களும் பேசிச்சு, தாவேக்கா வட்டாரங்களும் பேசிச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு சட்டத்தையும் வந்து வன்னி அரசு முன்மொழிஞ்சதா தெரில. பட் அந்த நியூஸ் வரப்பவே தாவேக்காவோட அதிகார மையங்களாக இருக்க ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இப்போதைக்கு இதை கொண்டு வர வேணாம், இதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணி தருமே தவிர இப்போதைக்கு இதை பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்கன்ற ஒரு விஷயம். தடுத்துட்டாங்களா இல்லை உண்மையாகவே வந்து விசிகா வந்து அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை அரசியலுக்காக மட்டும் தான் பயன்படுத்துதா?
இல்லை அதுக்குன்னு நீதிபதி பாஷா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க டிஎம்கேல. டிஎம்கேல அந்த கமிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டயத்தை 9 மாசமோ 8 மாசமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தா தான் இங்கே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏற்கனவே கொடுத்த கமிட்டிஸோட ரிப்போர்ட் மேல ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு ஒரு இல்லை இப்போ கேள்வி. பாஷா கமிட்டி ரிப்போர்ட் வரட்டும் தான், லேட்டஸ்ட் கமிட்டி ரிப்போர்ட் தான் எடுப்பாங்க, பழைய கமிட்டின்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்குமே சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது சிலதெல்லாம் வந்து சில ஜாதி ரீதியான சில பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து சட்டம் நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா அது கோர்ட்டில் நிற்கணும் முதல்ல. அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் யாருக்கு ஆதரவாக கொண்டு வருவீங்க? இப்போ பெரும்பாலான ஓபிசி கம்யூனிட்டிஸ் வந்து தலித்தோட கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை வருது. தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை வருது. நீங்கள் கொண்டு வர சட்டம் வந்து யாரை பாதுகாக்கும்? தலித்துகளை பாதுகாக்கும். இந்த மாதிரி. ஆனால் அப்போ யாரை வந்து பழி வாங்குன்றதில்ல, யாரை வந்து பாதிக்கும்? ஓபிசியை பாதிக்கும். அப்போ ஓபிசியோட ஓட் பேங்க் முக்கியமான ஓட் பேங்க் இல்லை, கிட்டத்தட்ட 40-45% ஓட் பேங்க், 50 அதிகமாகவே இருக்கும், 50-55% வரையும் கூட இருக்கும் சில இடங்களில். அது ஓபிசி ஓட் பேங்க் தானே. அப்போ ஓபிசி என்ன நினைப்பான்? அவன் தானே ஆணவ படுகொலை பண்ணுறவனே அவன் தானே. ஓபிசி தானே ஆணவ படுகொலை பண்ணுறான். இந்த சட்டத்தை இந்த சட்டம் யாரை பாதிக்கும்? இந்த சட்டம் வந்து ஓபிசி தானே பாதிக்கும். அப்போ ஓபிசி பாதிக்கும்னு அர்த்தம். அவனுக்கு தண்டனை தேவைதாங்க. அதுக்கு இருக்கிற கிரிமினல் சட்டங்கள் படி அவன் மேலே வழக்கு தொடுத்து தண்டனை பண்ணுறது வேற விஷயம். சட்டம்னு ஒன்று கொண்டு ஆணவ கொலைக்கும் கொண்டீங்கன்னா அப்போ அவங்க அந்த கம்யூனிட்டி என்ன ஃபீல் பண்ணும்? அந்த ஓபிசியில் இருக்கிற கம்யூனிட்டிலாம் இதை நம்மளை பழிவாங்கிறதுக்குன்னு கொண்டு வந்திருக்கானுங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் மேலேயே என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமே. நீங்கள் அப்படி ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்குது வச்சுக்கோங்க, இருக்கிற சட்டங்கள் மேலேயே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே. அதுதானே இப்போ பல ஆணவ படுகொலைகள் அந்த இதுதான். இப்போ சங்கர் கௌசல்யாவில் என்ன நடந்தது, தருமபுரியில் என்ன நடந்தது, இருக்கிற சட்டங்கள் பேரில் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கரெக்ட். நீங்கள் தருமபுரின்னு சொன்ன பிறகு ஞாபகம். ஏற்கனவே 2014 இந்த மாதிரியான விஷயங்களை அதிமுக அரசு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தலித் மூவ்மெண்ட்ன்ற ஒரு மூவ்மெண்ட்டை ராமதாஸ் காயின் பண்ணி கொண்டு போனார். பட் இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவே அது ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல டிவி கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி விசிகா வந்து அலையன்ஸில் இருக்குது, இந்த பக்கம் பாமக பாஜக உட்பட கட்சிகள்லாம் வந்து ஆப்போசிஷனில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு நான் தலித் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இல்லை ஆன்டி தலித் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஆன்டி தலித்துன்னு ஒட்டுமொத்த தலித்துமே வந்து டிவிக்கு போயிடுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இப்போ போயிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இப்போ ஈவன் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி விசிகா மாநாடெல்லாம் போடுறாங்கல்ல, அது வந்து ஒரு கன்சால்டேஷன் தான். அவங்ககிட்ட ஓட் பேங்க் போகிறது போயிடுச்சு இல்லைன்னு சொல்லும் போது இல்லைங்க நாங்கள் ஒரு கூட்டத்தை கையில் வச்சிருக்கோம்னு காமிக்கிறதே தான் மாநாடு போடுறோம். பட் ஆனால் அந்த மாநாட்டுக்காக ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் போடுறது ஒரு நியாயமாக இருக்கும். அதெல்லாம் நியாயம் கிடையாதுங்க. ஸ்கூல் காலேஜ்லாம் எதுக்கு லீவுன்னு தெரியல. அவங்க எதுக்கு போடுறாங்கன்னா தங்ககிட்ட தான் இன்னும் அந்த ஓட் பேங்க் எங்ககிட்ட தான் இன்னும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த இதை மாநாட்டை கூட்டுறாங்க வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஓபிசி ஓட் பேங்க்னு ஒன்று தமிழ்நாட்டில் அப்படி கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர்கள் பல விதங்களை பிரிஞ்சிருக்காங்க. ஓபிசியில் முக்கியமான கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி. வன்னியர் வந்து அது பாமகட்ட பெரும்பாலும் அவங்களே தனியாக வந்து ஐசோலேட் ஆகிற மாதிரி 10.5 ரிசர்வேஷன் வந்து நின்று இருக்காங்க. ஆமாம், மற்றவங்கள சேர்த்து ஜாயின் ஆகிறதுக்கான அவங்க வந்து இல்லை அந்த வன்னியர் கம்யூனிட்டியில் ஒரு பெரும்பான்மை ஓட் பேங்க் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதுவும் இப்போ கட்சி வேறு ஒன்றா எடுத்து அன்புமணி தலைமையில் ஒன்றா எடுத்து ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு கம்யூனிட்டி ஓபிசியில் கவுண்டர் கம்யூனிட்டி. அந்த கவுண்டர் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட அதிமுக கிட்ட இருந்த ஓட் பேங்க்கு, பாஜக கிட்ட இருந்த ஓட் பேங்க்கு, திமுக கிட்ட இருந்த ஓட் பேங்க் இப்போ தாவேக்கா கொஞ்சம் போயிருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துட்டாங்க. முகலத்தோர் ஓட் பேங்க் முற்றிலும் மொத்தமாக அதிமுக இருந்து விலகி போயிடுச்சு. அது கொஞ்சம் திமுக பெரும்பாலும் போயிருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் சசிகலா இனிமே வந்து 40,000-50,000 ஓட்டில் வந்து நாடார் ஓட் பேங்க் இருக்கு. நாடார் ஓட் பேங்கை இவங்க வந்து காமராஜர் பேர் வச்சு டிவிக்கு அதை எடுக்க பார்க்குறாங்க. பல திட்டங்களுக்கு காமராஜர் பேர், காமராஜர் சிறப்பு பள்ளி, காமராஜர் மதிய காலை உணவு திட்டம்ட்டு அதன் மூலமாக வந்து அந்த ஓட் பேங்க் எடுக்க பார்க்குறாங்க. ஓபிசி ஓட் பேங்கை தாவேக்கா எடுக்க பார்க்குறாங்க. அவங்க கிறிஸ்டியன் ஓட் பேங்க் முழுக்க வந்து கிறிஸ்டியன் நாடார் முழுக்க வந்து பெரும்பாலும் டிவி கேக் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசியை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய பொறுப்பு திமுக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்ககிட்ட தான் நிறைய ஓட் பேங்க் போயிருக்கு. ஓபிசி ஓட் பேங்க் அவங்ககிட்ட இப்போ கன்சாலிடேட் பண்ணணும். அவங்ககிட்ட இருக்க சாலிடாக இருக்கிறது முஸ்லீம் ஓட் பேங்க் மட்டும்தான் இருக்குது. ஓபிசி கோயம்புத்தூர், கரூர் போன்ற இடங்கள்ல ஓபிசி ஓட் பேங்கை இன்னும் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது திமுகவுக்கு. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஓட் பேங்க்கு, தலித் ஓட் பேங்க்கு, அப்புறம் வந்து ஈவன் கிறிஸ்டியன் இவங்க வேறு பல கம்யூனிட்டிகள் ஓட் பேங்க் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஓட் பேங்க் அவங்களுக்கு வந்திருக்கு. எல்லா கம்யூனிட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட் பேங்க். ஏன்னா இந்த எலெக்ஷன் கடந்த எலெக்ஷன்ஸில் கம்யூனிட்டியை தாண்டி டிவிக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க நிறைய. காசு கொடுக்காம காசையும் தாண்டி கேண்டிடேட்டே தெரியாம ஓட்டு போட்டவங்க விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க, செயல்பாடுகளை பார்த்தா ஓட்டு போடுவோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி அக்கோமடேஷன் டிஎம்கே நோக்கி நகருது அப்படின்னா இந்த பக்கம் சிறுபான்மை சிஎம் சிறுபான்மை சார்ந்த பல விஷயங்கள் எடுக்கிறாரு, தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் வந்து
மதத்தை குறிப்பிட்டு பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து அந்த மக்களுக்கு வந்து அது வந்து இதுவாக இருக்கலாம். ஓகே, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரஸன்டேஷனே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, சபாநாயகர் இருக்காரு, முக்கியமான அமைச்சர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் இருக்காரு, மரிய வில்சன் இருக்காரு, முதலமைச்சரே வந்து சிறுபான்மையினராக இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு லாங் டேர்மில் இருந்தால் நமக்கான விஷன் வந்திருக்கு. ஏன்னா லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து அக்சஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அது சார்ந்த கோரிக்கைகளை ஒரு சில கிறிஸ்தவ அமைப்புகள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் முன்னாடியே வந்து திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள்ட்ட வச்சிருந்தாங்க. இப்போவுமே அதுக்கான கோரிக்கைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு. பட் அந்த ஆஸ்பிரேஷனில் ஒட்டுமொத்த மைனாரிட்டிஸ் ஓட்டும் விஜய் பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, ஒட்டுமொத்த ஓட் பேங்க் ஏற்கனவே ஏன்னா காங்கிரஸும் அந்த பக்கம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக இருந்துச்சு, வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் டிஎம்கே பக்கம் போயிருக்கு. முஸ்லீம்கள் ஓட் பேங்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை டுவர்ட்ஸ் டிவிகே. காங்கிரஸ் இருந்தால் கூட போன எலெக்ஷனில் ஷிஃப்ட் ஐஎம்எல் இருக்குல்ல, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஜோசப் விஜய் என்ற பேருக்காகவே ஷிஃப்ட் ஆகிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஜோசப் விஜய் அப்படி இருக்காரா, முதலமைச்சர் அப்படி இருக்காரா அப்படின்னா அவர் வந்து அவரை பொறுத்தப்பட்டு அப்படி இல்லை. ஆனால் மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான இது மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஆனால் ஜோசப் விஜய் லெஃப்ட் டு ஹிம்செல்ஃப் இப்போ அப்படி இருக்காருன்னா அவர் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அவர் திருச்செந்தூருக்கும் போகிறாரு, வேல் எடுக்கிறாரு, மூகாம்பிக்கும் போகிறாரு, அங்கே போய் கும்பிடுறாரு. அவர் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கார், எல்லா கடவுளையும் வணங்குற மாதிரியான நாகூர் தர்காவுக்கும் போவார்னு நினைக்கிறேன். அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். போகிறதா இருந்துச்சு, அடுத்த தடவை போவார்னு நினைக்கிறேன். அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவர் ஜோசப் விஜய்ன்றதுனால இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் கொஞ்சம் பெருமிதப்படுறாங்க. நம்ம ஆள் ஒருத்தரங்க சிஎம்மாக இருக்கார். ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அவர் எல்லாருக்கும் வேண்டிய ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் இந்துக்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அப்படின்ற லெவலில் தான் அவர் இருக்காரு நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்க அப்படி நினைக்கிறத நம்ம தடுக்க முடியாது. இல்லை, மரிய வில்சன் பான் கிறிஸ்டியனியான்னு சொல்கிறாரு அசம்பிளியில். அவருக்கு அந்த பெருமிதம் எப்படி வருதாங்க? ஆக்சுவலாக அவர் மனசில் அப்போ என்ன இருக்குது? ஜோசப் விஜய் அப்படி இல்லைன்னா கூட மரிய வில்சன் மனசில் என்ன இருக்குது? இல்லை இன்னொரு எக்ஸ்ஆர்ஒய் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தரோ இல்லை வேற எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கோ ஒரு கிறிஸ்டியனுக்கோ அவங்க மனசில் என்ன தோணும்? சரி, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு கிறிஸ்டியன் வந்து சிஎம் வந்திருக்காரு, இனிமேல் எதிர்காலத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது, அந்த கவர்மெண்ட்டை நம்ம காப்பாற்றணுன்ற எண்ணம் வரும்ல. பட் அதே மாதிரி மற்றவங்களாம் நினைப்பாங்களாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்து இந்துவை பற்றி தவறாக ஒரு பதிவு போடுறாருன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிஜேபி காத்துட்டு இருக்காங்க ரெடியாக அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அவங்க பண்ணும்போது இவங்களுக்கு கெட்ட போயிடும். பல அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து பிஜேபி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து பேச தான் செய்வாங்க. ஆனால் ஜோசப் விஜய் அப்படி இருக்காருன்னா அவரோட இன்டென்ஷன் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. பட் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது மற்ற எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அந்த சூழலில் பார்க்கும்பொழுது தான் இந்த கவர்மெண்ட் வந்து அதாவது மதச்சார்பற்ற அப்படின்ற உண்மையான ஒரு அர்த்தத்தோட, மதச்சார்பற்றன்னா வந்து எந்த மதங்களையும் அரசாங்கம் சாராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னால் கூட மதச்சார்பற்றதுக்கு முக்கியமான அர்த்தம்னா அனைத்து மதங்களையும் மதித்து அரவணைத்து கொண்டு போகணுன்றது தான் மதச்சார்பற்ற. மதமே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மதமே கிடையாது, அதுக்கு எந்த மதமும் அதுக்கு தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. அனைத்து மதங்களும் சமம்ன்ற மாதிரி கொண்டு போகணும். ஸோ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அந்த அடிப்படையில் அனைத்து மதங்களும் சமன்ற அடிப்படையில் தான் செயல்படுவார்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குமானா அவங்க வேற மாதிரி எண்ணம் வச்சிருக்கலாம், இது நம்ம கவர்மெண்ட்டுன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் ஜோசப் விஜய் அப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்க முடியாது. அவர் ஆக்சுவலாக ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, எல்லோருக்குமான சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. அப்படி தான் அவர் எல்லோருக்குமானவராக தான் அவர் இருக்க முடியும். அப்படி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த மட்டும் வேற மாதிரி அவர் திங்க் பண்ணல. மற்றவங்களாம் வேற மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஒன்றும் மற்றவங்க திங்க் பண்ணுறது தான் வந்து அரசியல் ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்ண. ஆனால் அதுக்கான ஒட்டுமொத்த பொறுப்பையும் குற்றச்சாட்டையும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கான அந்த பலியாடாவும் வந்து முதல்வராக தானே இருப்பாரு. அப்படிதான் போகும். மரிய வில்சன் பண்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா விஜய் அவர்கள் வந்து ஆனதுனால தான் அப்படிதாங்க போகும். அந்த விஷயம் அப்படிதான் போகும். இதெல்லாம் நடக்கும் பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் அப்படி இல்லாட்டி கூட அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேலே தான் இருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவர் மேலே தான் குற்றச்சாட்டுவாங்க. ஆனால் அது வந்து இயல்பாக இருக்குது, தடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் தானே ரொம்ப சென்சிட்டிவான டெலிகேட்டான விஷயங்கள். டீல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆந்திராவில் வந்து ராஜசேகர் ரெட்டி இவரை ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிதான் முத்திர குத்தினாங்க ஆக்சுவலாக. பாஜக அப்படிதான் குத்தினாங்க, தெலுங்கு தேசமும் சேர்ந்து குத்தினாங்க ஆக்சுவலாக. பவன் கல்யாணம். ஆமாம், அது மாதிரி கேட்டால் அது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கு திருப்பதியே கிறிஸ்தவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குற அளவுக்கு பேச போயிட்டாங்க ஆக்சுவலாக. அந்த லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு குழப்பம். ஆமாம், அது மாதிரிலாம் பல விஷயம் பேசிட்டாங்க. அதுதான் வந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து அது ஒரு பாடமாக இருக்கணும். கோயில் இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடந்த விஷயங்கள் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா பாஜக இங்கே காத்துட்டு இருக்கு, அண்ணாமலை காத்துட்டு இருக்காரு, பாஜக காத்துட்டு இருக்கு. திமுக அதை பண்ணாதானா? திமுக அதை பண்ணாது, அதிமுக பண்ணாது. ஆனால் பாஜக பண்ணும், அண்ணாமலை கூட பண்ணுவார்.
அதனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை வந்து ஒரு ஆடியோ இருக்கு என்கிட்ட, இவங்க கமிஷன் பேசின ஆடியோலாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் வந்து சென்னையில பேசியிருந்தாரு. தாவேகாவை குற்றம் சாட்ட இல்லைன்னா தாவேகாவை காரணம் செய்ய காத்திருக்கிறாரு அண்ணாமலைன்னு ஒரு கேள்வி வருது. தெரியல அவர்கிட்ட உண்மையிலேயே ஆடியோ இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அவர் ஏற்கனவே பல வீடியோக்களை ரிலீஸ் பண்ணி கேடி ராகவன் போன்றவரெல்லாம் மாட்டியிருக்கிறாரு. கரெக்டுங்க. அவருடைய வார் ரூம் இன்னும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த வார் ரூமோட வேலையாக கூட இருக்கலாம். அவர் எங்கேயாவது டேப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் இது எதுக்காக சொல்றாரு? இந்த கவர்மெண்ட்டை வந்து மிரட்டுறதுக்காக சொல்றாரா, ஏற்கனவே உண்மையிலேயே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல சொல்றாரா? ஏன்னா அவர் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, இன்னும் என்ஜிஓ மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினா கூட ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு ஊழல் இல்லாத கவர்மெண்ட்டு, லஞ்சம் இல்லாத கவர்மெண்ட்டுன்னு ஒரு பிரச்சாரம், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது இல்லையா? அந்த நெரேட்டிவ் தப்புன்றதுக்காக பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த நெரேட்டிவ் தப்புங்க. இந்த அரசாங்கத்தில் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு இவங்க பேசுகிறாங்கல்ல தாவேக்கா, அது நீங்களும் தானே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க, 4% 3% வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறார். ஆனால் நாளைக்கு யாராவது தாவேக்கால உண்மையிலேயே யாராவது கேஸ் போட்டு நீங்கள் வந்து வாங்க, நீங்கள் காமிங்க, ஆதாரம் இருக்கா காமிங்கன்னு போனாங்கன்னா அப்போ இவர் என்ன முடிவில் போவார் தெரியாது. ஆனால் வந்து இவர் தைரியமாக திமுக பேசாத ஒரு பேசுகிறார். ஆக்சுவலாக திமுக பேசாத இவர் பேசுகிறார். திமுக வந்து ஒரு முக்கியமான பேச முடியாது இல்லை. திமுக பேசுகிறப்ப திமுக நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மேலே அவங்க பிரச்சனை அதுதான். அண்ணாமலையை பார்த்து நீங்கள் வந்து முதுகில் உள்ள அண்ணாமலை பேர்லேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை தாவேக்கா சொல்லுமா தெரியாது, தாவேக்கா சொல்லுமா தெரியாது. ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு எந்த பதவியிலையும் இல்லை இல்லையா? அதனால நீ ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே போட முடியாது. வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சொல்லலாம். சொத்து சேர்த்துட்டார், ஏதாவது பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் வருங்க. அது விஷயம் வேற. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அண்ணாமலை வந்து சொல்றாருன்னா இதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரூல் அவுட் பண்ணிட்டு போக முடியாது. 4% வந்து அமைச்சர்கள் கமிஷன் கேட்குறாங்கன்னு அண்ணாமலை குற்றச்சாட்டை தாவேக்கா உண்மையிலேயே அது பொய்ன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, நீங்கள் தைரியம் இருந்தால் சவால் விடுறோம், யாருன்னு சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள், நாங்கள் வந்து இப்போ உங்களை வந்து நீதிமன்றத்தில் சந்திக்கிறோன்னு தாவேக்கா சொல்லணுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசியிருந்தார். விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருந்தார். இப்போ 70 ரூபா வாங்குறாங்களா? அதை நியாயப்படுத்தி அமைச்சரே பேசுறாரு. அதாங்க, அது மட்டும் இல்லைங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபாய் வாங்குறாங்கன்றாங்க. அதுக்கு என்ன செய்யுது? இதெல்லாம் தான் இந்த பிரச்சாரம்லாம் பண்ணி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த 40 ரூபா நெல்லுக்கு, 10 ரூபா பாட்டிலுக்கு, அப்புறம் வந்து பாலியல் குற்றம், சட்டம் ஒழுங்கு மோசமாக போச்சு, காவல் மரணம், கடன் வாங்கிட்டாங்க. கடன் நீங்கள் மட்டும் 1,72,000 கோடி எப்படி கடன் வாங்குறீங்க? இப்போ இந்த வருஷம் ஏன் கடன் வாங்குறீங்க? இதெல்லாம் வந்து இந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ணி திமுக செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் பின்னாடி தள்ளி இந்த நெரேட்டிவை பூதாகாரமாக முன்னாடி நிறுத்தி அதை ஏடிஎம்கேயும் சேர்ந்து பண்ணி 2 பேரும் பண்ணி ஒரு வழியாக பண்ணிட்டு இப்போ வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களும் ஆட்சியில் நடக்குது. சில நல்ல விஷயங்கள் ட்ரை பண்ணா வந்து எந்த ஆட்சியிலும் சில நல்ல விஷயங்கள் ட்ரை பண்ணா கூட எல்லா விஷயங்களும் இவங்க ஆட்சியில் நடக்குது. இல்ல பட் இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவும் எல்லா ஆட்சிகளும் நடக்கிற விஷயம் தான். இப்போ இல்லைங்க, இப்போ பட்ஜெட்ல சில விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, இந்த செம்மறி ஆடு கொடுக்கறது, இந்த மாடு கொடுக்கறது, சேவை சட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமா நல்ல விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல இந்த எல்என்ஓ இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா ஆட்சியிலுமே இருக்கிற எல்லா ஆட்சியிலும் நடக்குது. அதையும் இவங்க பூதாகரமாக பேசினாங்க. எல்லாம் இவங்க ஆட்சியில் எத்தனை கொலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பட்டியல் போட்டிருக்காரு உதயநிதி. இன்னைக்கு பட்டியல் போட்டு பெருசாக படிச்சிருக்காரு எத்தனை கொலை நடந்திருக்கு. பாமகவும் இன்னைக்கு பேசியிருக்காங்க அடுத்த அசம்பிளியில் 5-10 கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் 5 கொலையும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்திட்டீங்களே. திமுகவுக்கு அந்த நேரத்தில் சரியாக பதில் சொல்ல முடியலைங்க. அவங்களால சரியாக பதில் சொல்லலை. அவங்க வந்து நம்ம செஞ்ச சாதனையை நம்ம ஓட்டு வாங்கி தருன்னு பார்த்தாங்க. இவங்க செஞ்ச நெகட்டிவ் பிரச்சாரம் அவங்களை கம்ப்ளீட்டாக அடிச்சு போச்சு. ஆக்சுவலாக அவர் பாப்புலர் ஆக்டராக இருந்தாரா, அது அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நான் தகவல் பார்க்க நன்றி. தேங்க்யூ. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.